பார்க்க போற படத்தோட பேரு கார்டியன். அதுதான் படத்தோட பேரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்த உடனே வந்துட்டு 4 மந்திரவாதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமான ஒரு ஆவிய வந்து அத கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான வேலைகள்ல தான் ஈடுபடுவாங்க. அந்த ஆவி வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அத வந்து யாரு கொன்னாங்களோ, அவங்களுடைய ரத்தம் இருக்கும். அந்த 4 பேரோட ரத்தத்த குட்டி குட்டி பாட்டில்ல இது பண்ணி வச்சுக்கிட்டு, அத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல் கல் இருக்கும். அந்த கிறிஸ்டல் கல்ல 2ஆ உடைச்சு, இதுல மந்திரம் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் கல்லுக்குள்ள அத ஊத்திட்டு, அத மூடி வச்சுட்டா, அந்த ஆவிய கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வேலைய வந்து பார்க்குறாங்க. இப்ப இவங்க சொன்ன மாரியே அந்த வேலைய வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய முடிச்சிடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்திர கல்லு வந்து அதாவது இந்த கிறிஸ்டல் கல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள தான் இப்ப வச்சு அடைச்சாச்சு. 2ஆ உடைச்சு அதுக்குள்ள ஊத்தி 2ஆ மூடி வச்சாச்சு. இது யார் கையில கிடைக்குதோ, அவங்களோட ரத்தம் இதுல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்மந்தப்பட்டவங்களோட ரத்தம் வந்து இந்த கிறிஸ்டல் கல்லுக்குள்ள பட்டுச்சு அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனா, அந்த கிறிஸ்டல் கல்லு மட்டும் தப்பி தவறி உடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு பயங்கரமான விபரீதமே நடக்கும். மரணம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு மந்திரவாதி வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா அவங்க பூஜையெல்லாம் அவங்க ஒரு வேலையா முடிச்சதுனால, இப்ப அவங்க வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இந்த படத்துல ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹன்சிகா இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு அன்லக்கி பெர்சன் அப்படின்றது தான் ரொம்ப குடும்பம் இல்ல அந்த மாரிலாம் இருக்கிறது. அது மாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே எதா இருந்தாலும் அன்லக்கியா தான் போயிடும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை. அதோட எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சாமி கும்பிட்டா கூட அந்த தீபம் அணைஞ்சிரும். அந்த அளவுக்குலாம் அவங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க தன்ன. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாகிட்ட வந்து ஒரு சைக்கிள் ஆசையா வாங்கி கேட்டிருப்பாங்க. அந்த சைக்கிள் வாங்கி குடுத்தோன உடனே அந்த சைக்கிள் வந்து காணாம போயிருக்கும். அதனால எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு நடந்தா அது வந்து அபசகுனம், அன்லக்கி அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எதுவுமே நல்லதே நடந்தது கிடையாது. எல்லாமே இப்படி நெகட்டிவா தான் நடந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாரி அவங்களோட கேரக்டர். அதாவது இந்த படத்துல அவங்களோட கேரக்டர். இப்ப கேரக்டருக்குள்ள படத்துக்குள்ளயும் போயிடுவோம். சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு அவங்க வளர்ந்து இவ்வளோ பெரிய பொண்ணு ஆனது கூட அப்பவும் அதே மாரி பழக்கம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதாவது அந்த மாரி அன்லக்கியா இருக்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அவங்க ஆர்க்கிடெக்ட் படிச்சிருப்பாங்க. அதனால சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாங்க. சென்னைக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டாக்டர தான் பார்க்குறாங்க. ஒரு மனநல மருத்துவர் இருப்பார்ல, அவர தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த மாரி எப்பனாலுமே எனக்கு இப்படி தான் நடக்குது அப்படி இப்படின்ற மாரி அவங்க புலம்புறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினுக்காக வந்து ஒரு வேலை தேடி குடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூக்கு போறாங்க. ஆனா அவங்களோட பதட்டம், பயம் அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அதுவும் வந்து சொதப்பலாயிடுது. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நெறைய இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணி குடுக்குறாங்க. ஹீரோயின் போய் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டே வராங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப கோவமா ஆகுது. இதே மாரி நடந்துட்டு இருக்க ஹீரோயின் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்காக வந்திருப்பாங்க. அப்ப வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, அங்க அன்னையிலருந்து தான் வித்தியாசமா எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் இருக்கார்ல, இவர்கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இன்சார்ஜ் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா 2, 2 பேரா பிரிச்சு விடுவாங்கல்ல, நீங்க இந்த வேலை பாருங்கன்னு. அந்த மாரி பிரிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கால்ல வந்து அந்த சைட்ல இருக்க ஆணி ஒண்ணு குத்திடுது. குத்துன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க கால்லேருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் வந்து நேரா எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த கிறிஸ்டல் கல் இருக்குல்ல, அங்க தான் அது இருந்திருக்கு. அதுல போய் படவும், அதுல வந்து அதுக்கு உயிர் வந்துருது. அப்ப அதுல உள்ள ஆத்மா வந்து அப்படியே முழிச்சுக்கிட்ட மாரி நம்மளுக்கு காட்டுறாங்க. 2வது அது ஹீரோயினோட ரத்தம். ஏற்கனவே இந்த மந்திரவாதிங்க சொல்லியிருந்தாங்கல்ல, யாரோட ரத்தமாவது பட்டிருந்தா இந்த கல்லுக்கு வந்து உயிர் வந்துரும். அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி. இப்ப ஹீரோயினோட இது பட்ட உடனே அந்த கல்லு வந்து ஒரு மாரி மின்னுது பார்த்தீங்களா, உடனே ஹீரோயின் வந்து அத எடுத்துட்டு வேற வந்துடுறாங்க. அந்த கல்ல எடுத்து கையில வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது கால்ல இப்ப அந்த மாரி காயமா இருக்கு. அதனால அவங்க மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஜல்லி மாரி இருக்கிற மாதிரி ஒரு கம்பி இருக்கும்ல, அந்த கம்பிய வந்துட்டு அப்படியே ஹீரோயின குத்துறதுக்காக வருது. அப்படியே தவறி தான். அவங்களோட கேர்லெஸ்னால அப்படியே குத்துற மாரி வருது. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு எல்லாமே அன்லக்கித்தனமா தான் நடக்கும். இன்னைக்கும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்கள குத்தாம அது வேற பக்கம் போயிடுது. அப்ப ஹீரோயினுக்கு அந்த டைம்ல இருந்து அவங்க நினைக்கிற எல்லாமே நடக்குது. அதாவது இதுவரைக்கும் வேற மாரி நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டா எல்லாமே நல்லதாவே நடக்குது. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்க மாரி இருக்கு. இப்ப இத ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, இப்ப ஆல்ரெடி ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க. அது சொதப்பி அங்கருந்து வந்துருவாங்கல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப வாண்டடா அந்த கம்பெனில வந்துட்டு இவங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி நடக்கும். பார்த்தீங்கன்னா, இப்ப இது எல்லா விஷயத்தையுமே இந்த டாக்டர்ட்ட தான் ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அவர் பேரு தங்கதுரை. அவருக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆகணும். அதாவது ஹீரோயின் வேலைக்கு சேர்ந்திருக்காங்கல்ல, அந்த ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் பாயா இருக்கிறவர் தான் அவரு. அவரு பேரு தங்கதுரை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாணம் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்துட்டு இருந்த வேலை வந்து ரவுடி தொழில் தான் பார்த்துட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்காக அத ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு, இப்ப ஆஃபீஸ் பாயா வந்து இங்க வந்து சேர்ந்திருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காருல்ல, அவரோட சொந்தக்காரர் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்குறது. இப்ப இவரோட அக்கா மாப்பிள்ளையா தான் வந்து மொட்டராஜ் இருந்திருப்பாரு. அவருக்கும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த மாரி எல்லாமே ஒரு காமெடியான இவங்க கூட்டணியா இருக்கும். இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா இப்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைச்சோனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, வேலை தான் கிடைச்சிருச்சுல கல்யாணம் பண்ணிக்கன்ற மாரி பேசுறாங்க. அது இவங்களுக்கு ஒரு மாரி தொந்தரவாவே இருக்கு. ஹீரோயின் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே வந்து எப்ப பார்த்தாலும் சிடு சிடு, கடு அப்படின்ற மாரி தான் இருந்துட்டே இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தாலே வந்துட்டு ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, அவங்க அந்த மாரி தான் எல்லார்ட்டயுமே நடந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க
திடுக்குன்னு வந்து மேனேஜர் ரூமுக்கு போறாங்க. எம்டி ரூமுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏதோ பேசுறாங்க. பேசிட்டு வெளிய வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நீ பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து அதாவது அந்த டிசைன் வந்து சுத்தமா நல்லா இல்ல. அதனால அத ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அதனால புதுசா டிசைன் பண்றதுக்காக திரும்ப சைட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃப்ரெண்டையும் வந்து அனுப்புறாங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா செம்ம சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இது இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அது சிடு சிடுன்னு இருக்கும். அதுக்கு நம்ம சைட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் வராரு. அவரு தான் வந்து இந்த படத்தோட ஹீரோவா இருக்காரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவர பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. கோவம் கோவமா வருது. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட மட்டும் அவர்கிட்ட நெருங்க விடாம அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சாலும் அத அவர் பெருசா கண்டுக்காம இருக்காரு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு வந்து இந்த படத்துல சுத்தமா சிகரெட் பண்றவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த சைட்ல நின்னு ஸ்மோக் பண்றவும் ஹீரோயினுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கேயே நின்னு ஹீரோ கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க, திட்டுறாங்க. நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கால் வருது. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினோட பைக்க வாங்கிட்டு, அதாவது வண்டிய வாங்கிட்டு அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோயின் இங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு அவங்க வண்டிய திரும்ப கொண்டு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கொண்டு வந்து விட முடியல. அவங்களுக்கும் டைமும் அந்த மாதிரி கரெக்ட்டா அமைஞ்சிருது. ஸோ அவங்களால திரும்ப கொண்டு வந்து விட முடியல. ஏதாவது ஆட்டோவோ, பஸ்ஸோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா, இது ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி இடமா இருக்கிறதுனால அவங்களால அந்த மாரிக்கும் வாய்ப்பு இல்ல. ஸோ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோ தான் இருக்காரு அங்க. அப்ப ஹீரோ கூட தான் பைக்ல போயாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இப்ப ஹீரோயினும் வந்துட்டு அவர் கூட ஏறிட்டு இப்ப பைக்ல வராங்க. இப்ப நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து ஏன் இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும்ல. இப்ப பைக்ல ஏறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். ஹீரோவும், ஹீரோயின் வந்து ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அதாவது படிக்கும்போதே வந்து 2 பேரும் ஒரே காலேஜ் அது மாரி தான் படிச்சிருப்பாங்க. படிக்கும்போதே இவங்க 2 பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து வெளிய சொல்லாமயே இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிருவாரு. அததான் அவங்க எதிர்பார்த்த மாரி அவங்களும் ஓகே சொல்லிருவாங்க. அதோட அவங்க எல்லா இடத்துக்கும் சுத்துறது, போறது, வரது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்ளோ லவ் பண்ணிட்டு இருந்தவங்க எதுக்காக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஸ்மோக் பண்ண சுத்தமா பிடிக்காது. ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு தெரியாம அவர் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாரு. அத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் இப்ப 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் வந்து பிரிஞ்சிருந்தாலும் இன்னும் வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவ புடிச்சு தான் இருக்கு. ஆனா அது வெளிய இன்னும் ஓப்பன் ஆகல. அதனால தான் அவர் பண்றதெல்லாம் அவர் ஸ்மோக் பண்ற வேலையெல்லாம் மட்டும் அவங்களுக்கு கோவம் வந்துட்டே இருக்கு. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, "எதுக்கு நான் பிரேக்கப் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என்ன நீ தேடி வரவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கறாங்க வண்டியில வந்துட்டு. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் உனக்கு பொருத்தமானவன் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதனால தான் நான் உன்ன தேடி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு அன்லக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வருத்தப்படுறாரு. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வந்து தான் ஒரு அன்லக்கி அப்படின்னு தானே அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாரி சங்கடமாயிடுது. உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு, அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாரி 2 பேரும் திரும்ப சேர்ந்துடுறாங்க. திரும்ப சேர்ந்துட்டு திரும்ப அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இத கவனிச்ச இவங்க லவ் பண்றத பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்ற மாரி அவங்கள கிண்டல் பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே மாரி ஒரே நேரத்தில படிச்சவங்க தானே. அதோட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப வேலை முடிஞ்சு போகும்போது ஹீரோ கூட பைக்ல போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் என்ன கொண்டு போய் டிராப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட லவர் வந்து இவங்களுக்கும் ஃப்ரெண்ட் தானே. அதனால வேக வேகமா பைக்ல ஏறி உட்கார்றாங்க. இது சுத்தமா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. உடனே மனசுல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்படியே வண்டியிலருந்து நீ எப்படியாவது கீழ விழுந்தணும் அப்படின்ற மாரி நினைச்சுக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யாரோ புடிச்சு தள்ளுன மாரி இருக்கு. அவங்க உடனே கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்துட்டோனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. "நீ தானே வேணும்னே புடிச்சு இது பண்ண" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்ட்டயும் சண்டை போட்டுட்டு, அவங்க வந்து நீயே ஏறிப்போ அப்படின்ற மாரி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வருது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நம்ம அப்ப மனசுல நினைச்சது எப்படி நடந்துச்சு? அப்படின்ற மாரி யோசனை வருது. இப்ப இந்த மாரி சந்தோஷமா போயிட்டு இருக்க ஹீரோயின் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் ஆப்பரேஷன் பண்ற மாரி இருக்கு. அது வந்து இதயம் இப்ப தேவைப்படுது. மாற்று வைக்கிறதுக்கு இதயம் தேவைப்படுது. ஆனா வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கே வந்து நம்பிக்கை போயிடுது. இனிமே வந்து இதயம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த நம்பிக்கை போயிடுது. அப்புறம் தான் வந்து ஆனா ஹீரோயின் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையோட சொல்றாங்க. "நீ வந்து நம்பிக்கையா இரு. கண்டிப்பா வந்து இதயம் கிடைக்கும்" அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, மனசுலயும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எப்படியாவது இதயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதயம் வந்து கிடைக்குது. ஆப்பரேஷன் பண்றாங்க. ஹீரோவோட அம்மாவும் வந்து நல்லபடியா குணமாயி வந்துடுறாங்க. இப்ப இது எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து அந்த டாக்டர்ட்ட தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன கேட்கிறாருன்னா, "அது எப்படி அது அவ்ளோ சீக்கிரத்துல வந்து இதயம்லாம் கிடைக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே" அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின் வந்து ஒரு பேப்பர் எடுத்தே காட்டுறாங்க. அவங்க அந்த மாரி நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்திலேயே இதயம் கிடைச்சு, அவங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணி அவங்க இப்ப நல்லா இருக்காங்கன்ற நியூஸ் வந்து பேப்பர்லலாம் வந்திருக்கு. அத பார்த்தோனே அந்த டாக்டருக்கும் வந்து ஆச்சரியமா இருக்கு. அதோட இப்ப ஹீரோயின் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் மாரி வச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட டீம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அவர் ஸ்பான்சர் பண்ண டீம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா விளையாடவே மாட்டாங்க. அதாவது அவங்க இன்னும் கோலே அடிக்காத மாரி சூழ்நிலையில இருக்கும். அப்ப ஹீரோயின் அங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப அந்த மேட்ச் போர் அடிச்சுட்டே இருக்கும். அப்ப அந்த ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் புதுசா கல்யாணம் ஆகணுன்றதுக்காக வந்து சேர்ந்தாரு பாருங்க. அவர்கிட்ட தான் இப்ப 2 பேரும் ஹீரோயினும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இப்படியே இருந்தா எப்படி? ஒரு மேட்ச்னா ஒரு 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 போட்டி இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படியே இவங்க விளையாடிட்டு இருந்து ஒருத்தர் மட்டும் நல்லா விளையாண்டா நல்லா இருக்காதே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "சும்மா நினைச்சு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மொக்கையா விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த டீம் வந்து இப்ப நல்லா கோல் அடிக்கணும். அதாவது இப்ப நல்லா விளையாடுறவங்கள விட அவங்க இன்னும் அதிகமா அவங்க கோல் அடிச்சு,
ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. இத வந்து சொல்லவும் செய்றாங்க. அந்த ஆஃபீஸ் பாய் இருக்கார்ல அவர்ட்ட சொல்லவும், அவர் என்ன சொல்றாருன்னா, "அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மாரி விளையாடிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லி முடிக்கவும் பார்த்தீங்கன்னா, டக்குனு வந்து அந்த மோசமா விளையாடிட்டு இருந்தாங்களா, அந்த டீம் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சுடுறாங்க. நல்லா விளையாட ஆரம்பிச்சது இல்லாம 4 கோல் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இத பார்த்த உடனே இப்ப அந்த ஆளுக்கு ஆஃபீஸ் பாய்க்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஒரு மாரி திகைச்சு போய் நிக்கிறாரு. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட "நெனச்சதெல்லாம் நடக்கிறது வந்து கோடி பேர்ல வந்து ஒரு சில பேருக்கு தான் நடக்கும். அந்த ஒருத்தராவது நீங்க இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "அங்க தான் ஒரு விஷயமே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி நான் நெனச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியறதே வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அதுல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு லேடி இருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பாங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, அத வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அத வந்து எம்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, அத வந்து தான் செஞ்ச மாரி அங்க பேர் காட்டிட்டு, அந்த மாரி பேர் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க எல்லார்ட்டயுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பொண்ணு பார்த்த ஒரு டிசைனர் ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்ட வந்து தான் பண்ணதா சொல்லி இது ஓகே பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இது தெரிஞ்சவுனே அந்த பொண்ணு வந்து இப்ப இந்த மேடம் இருக்காங்கல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்கள்ட்ட வந்து கேட்குது. இது வந்து ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அப்படிதான் பண்ணுவேன் அப்படி இப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் குடும்பம் ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கு. நான் என்னோட வேலை இதெல்லாம் வந்து இந்த ப்ரமோஷன் இதில தான் என் ஃபேமிலிய ஓட்ட முடியும். அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்க வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அந்த பொண்ண உதாசீனப்படுத்தி, அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிர்றாங்க. அந்த ஒரு பொண்ணோட தம்பி கூட என்ன சொல்றான்னா, "பரவாயில்லக்கா நான் ஃபேமிலிய பார்த்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்பட வேணாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றான். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இந்த மாரி தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மேனேஜரோட அண்ணன் தான் வந்து இந்த கம்பெனியோட ஓனரா இருப்பாரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகேவா இருக்கும். ஆனா, இப்ப அந்த பேசுறாங்கல்ல, பேசும்போது எப்படி இருக்கும்னா, இத வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் மாரி காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த லேடி பண்ண மாரி. இப்ப ஹீரோயினுக்கு இந்த இடத்துல வந்து இப்ப அங்க தொட்டு, இங்க தொட்டு தான் மேலேயே கை வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு மாரி ஷாக்கா இருக்கும் அந்த இடத்துல. வந்து செம்ம கோவமும், டென்ஷனும் அதிகமாயிடுது. இப்ப டக்குனு என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தவங்க உழைப்ப வந்து இந்த மாரி திருடி, திருடி இந்த மாரி பண்றவளுக்கு வந்து ஒரு நல்லதே நடக்காது. அவலாம் போய் சேர்ந்துருவா. அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்றது வந்து இந்த வேலைய விட்டு அவ போயிடுவா அப்படி இப்படின்ற நோக்கத்துல சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வெளிப்படையாவே பேசும்போது, இது எல்லாத்தையும் பக்கத்துல அந்த ஆஃபீஸ் பாய் தங்கதுரை இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காரு. ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ஹீரோயின பார்த்துக்கிட்டே வராங்க. வரும்போது அந்த கண்ணாடி மாரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு செவுருல அந்த கண்ணாடியில அப்படியே முட்டி, முட்டி, முட்டி தன்னைத்தானே முட்டிக்கிறாங்க. அப்புறம் தன்னைத்தானே அங்கருந்து மேலேருந்து கீழ விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா ஆயிடுது. ரொம்ப பயமும் வந்துருது. அந்த தங்கதுரை இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, "மேடம் நீங்க சொல்றது எல்லாமே நடக்குது. அன்னைக்கு நீங்க அந்த ஃபுட்பால் மேட்ச்ல அப்ப என்ன சொன்னீங்க, அந்த ஜெயிக்கணும்னு அதே மாரியே நடந்துச்சு. இன்னைக்கு பாருங்க அந்த லேடி வந்து இங்க தொலைஞ்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க. அதே மாரி இறந்து போயிட்டாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அப்பதான் ஹீரோயினே வந்து நம்ம சொல்றதெல்லாம் ஒரு வேளை நடக்குதோ அப்படின்ற மாரி யோசனை அப்பதான் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்ப எல்லாம் நல்லது நடந்துட்டு இருக்குல்ல. ஆனா இந்த நல்லது நடந்ததுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு கெட்டதும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அந்த இன்டர்வியூ வந்து சொதப்பிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளிய வந்திருப்பாங்க. திடீர்னு எப்படி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும்போது ஏன் அவங்க அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அவங்க ஒரு மாரி பதட்டமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட இன்னொருத்தர் வந்து இன்டர்வியூக்காக வந்திருப்பாரு. அவர் வந்து காலேஜ் டாப்பரா இருப்பாரு. அவர் மார்க்கெல்லாம் பார்த்தோன்னே, போச்சு இனிமே நம்மளுக்கு கிடைக்காதா, அந்த பையனுக்கு தான் அப்படி இப்படின்ற மாரி இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆனா பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருக்கும். அப்ப அவங்களுக்கே ஒரு டவுட் வந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட மார்க் லிஸ்ட் இருக்குல்ல, அத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் டாப்பரோட மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து ஹீரோயினோட மார்க்கா மாறி இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அது கூடவே இப்ப ஹீரோட அம்மாவுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் வந்து தேடிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு திடீர்னு கிடைச்சிருக்கும்ல, அது எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே ஒரு பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவனுக்கு வந்து பிரெயின் டெட் ஆயிருக்கும். அதனால அந்த இதயத்த தான் கொண்டு வந்து ஹீரோட அம்மாவுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரிலாம் நடக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லதுலயும் ஒரு கெட்டது நடக்கிற மாரியே அப்படிதான் போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாரியே இல்லம்மா. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்ப இங்க குட்டி ஒரு செடி வச்சிருப்பாரு. அந்த செடிய பார்த்துட்டு, இது சின்ன செடியா இருக்கு. இப்ப நீ சொன்னீன்னா வந்து இது என்ன 6 அடிக்கு வளர்ந்துருமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா டாக்டர் வளர்ந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு வாய தொறந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. டாக்டர் வந்து என்னாச்சு மேம்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "இதுக்கு முன்னாடி நான் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது ஏதோ நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்ன விஷயம் அவங்களுக்கு இப்ப ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோவோட எம்டி இருக்கார்ல, அவர் வந்து கொஞ்சம் லேடீஸ் விஷயத்துல வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு ஏதோ ப்ராஜெக்ட் வேலையா அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. இத வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து தான் ஒரு பொண்ணு வந்து அசிங்கப்படுத்துறாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த லேடி. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணும்னா, இந்த பொண்ணுக்காக போய் நியாயம் கேட்க போம்போது, இந்த பொண்ணையும் அவர் அதே மாதிரி டீஸ் பண்ணி அனுப்பியிருப்பாரு. இது 2த்தையுமே இப்ப கேள்விப்பட்ட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்களுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்துட்டு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருவாங்க. இப்ப இந்த மாரி நியாயம் கேட்க போன ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா, அந்த எம்டி வந்து அதே மாரி தான் பேசுறாரு. அப்ப அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம செத்து போயிரலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க கோவத்துல தான் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப இங்க டாக்டர்ட்ட உட்காரும்போது, தான் சொன்ன அந்த வார்த்தை தான் இப்ப அவர் எம்டி உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்றது இப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருது. நான் உடனே போயிட்டு அவர காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ட்ட வந்து எந்திரிச்சு திரும்ப அவர தேடி அந்த எம்டிய தேடி இவங்க ஹீரோயின் வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த மொட்ட ராஜேந்திரம், தங்கதுரை இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்ப தங்கதுரை வந்து அவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு. அது என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குது. ஒருத்தவங்க செத்து போயிருவாங்கன்னு சொன்னா உடனே செத்து போயிடுறாங்க. அந்த பொண்ண மட்டும் நம்ம வேலையில நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதாவது அந்த ரவுடி தொழில்ல சேர்த்துக்கிட்டோம்
அப்படின்னா, நம்ம வந்து கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, எதுவுமே ஒரு தடயமே இல்லாம வந்து முடிச்சிடலாம், கதைய முடிச்சிடலாம் அப்படி இப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து இப்ப இந்த தங்கதுரை இருக்கார்ல, அவருக்கு தான் கால் பண்ணிட்டு, இப்ப எம்டி வந்து எங்க இருப்பாருன்னு கேட்கவும், அவர் ஓஎம்ஆர்ல இருக்க அந்த பில்டிங்ல தான் அங்க தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு தங்கதுரை சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபோன வச்சுட்டு இப்ப அவர தேடி அங்க போறாங்க. இந்த டைம்ல இந்த தங்கதுரை வந்து மொட்ட ராஜேந்திரன் இருக்கார்ல, அவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ என் கூட வா. ஏன்னா இந்த விஷயம் வந்து எம்டிய பார்த்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்து தொலையலாம் அப்படின்ற மாரி." அத சொல்லும்போது இப்ப தங்கதுரை அங்க கூட தான் இருந்திருப்பாரு. அதனால "நீ என் கூட வா. இப்ப என்ன நடக்குது நான் உனக்கு நேர்லயே கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு" சொல்லிட்டு இப்ப இவர கூட்டிட்டு வராரு. டாக்டர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஹீரோயின் சொல்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்புற மாரி அவருக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த அந்த மேனேஜர் இருக்கார்ல, எம்டி இருக்கார்ல, அவரோட அண்ணன் வந்து இந்த டாக்டரோட ஃப்ரெண்டு. உடனே அவருக்கு அண்ணனுக்கு இவர் வந்து டாக்டர் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி "உன் தம்பி உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி செக் பண்ணி பாரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அண்ணன் இருக்கார்ல, அவர் தம்பிக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, "ஹீரோயினால உனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து" அப்படின்னோனே, "நான் அத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன வச்சுட்டு இப்ப அவரு உஷாரா இருக்காரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண வந்து அசிங்கப்படுத்துனாங்களா, ப்ராஜெக்ட்ட இது பண்ணிட்டு அத கேட்கும்போது ஒரு மாரி அசிங்கப்படுத்துனோனே, அந்த பொண்ணோட தம்பி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்ப அடியாளுங்கலாம் கூப்பிட்டுட்டு இந்த எம்டிய அடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆட்டோல அவரு ஒரு பாட்டுக்கு ஆள திரட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு பின்னாடி தான் வந்து இந்த மொட்ட ராஜேந்திரரும், அவர் இருக்கார்ல தங்கதுரை, அவங்க 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து இப்ப இவர காப்பாத்தணும் அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இப்ப ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப எப்படியாவது எம்டிக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும், இந்த ரவுடிங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உஷாரா இருக்க சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது, அந்த எம்டி என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த ஹீரோயின் தான் வந்து இந்த ரவுடிங்கலாம் வச்சுட்டு நம்மள இந்த மாரி பண்றதுக்காக ஆள் செட் பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, "உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி வராரு. அப்பதான் தெரியுது ஹீரோயின் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த எம்டிக்கு வந்து புரிஞ்சிருது. புரிஞ்சோனே அவருக்கும் ஒரு மாரி சங்கடமா போயிடுது. "நான் உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின் அப்படியே அமைதியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவர் அப்படியே அங்க உள்ள ஒரு தொங்கிட்டு இருக்க ஒரு தகரம் வந்து திடீர்னு வந்துட்டு இந்த மேனேஜர் அப்படியே குத்தி அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி ஆயி போயிடுது. ஏன்னா எது சொன்னாலும் இது மாரி தப்பாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இந்த மாதிரி ஒரு மாட்டம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப தங்கதுரையும் அந்த மொட்டை ராஜேந்திரம் அந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதே மாரி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுனால ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இப்ப வீட்டுக்கு வராங்க. கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த கல்லு வந்து ஆரம்பத்தில அவங்களுக்கு ஒரு கல்லு மின்னுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த கல்ல அவங்க பார்க்குறாங்க. இது ஸ்டார்ட்டிங்ல இது வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க லைஃப்ல நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அதுவும் இது பார்க்க மின்னுது, அழகா இருக்குன்றதுக்காக எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா இதனால தான் இந்த மாரிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம அவசரப்பட்டு எடுத்திருக்கவே கூடாது. இதால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்து திரும்ப எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த கல்லையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இத உடைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த மந்திரவாதிங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த கல்லு வந்து 2ஆ உடைஞ்சதுன்னா மரணம் கூட நேரும் அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த கல்லு உடைஞ்சோனே பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு கொடூரமான ஒரு ஆத்மா வந்து வெளிய வருது. அத பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து உச்சக்கட்ட அப்படியே ரொம்ப ரொம்ப பயத்து அந்த அந்த பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மொட்ட ராஜேந்தர் இருக்கார்ல, அவரும் அந்த தங்கதுரையும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது இந்த ஹீரோயின வந்துட்டு அவங்க செய்ற அந்த வேலைங்கள வந்து ஒரு கூட்டாளியா சேர்த்துக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களையும் ஒரு ஆளா சேர்த்துக்கணும். எப்படி அந்த அக்ரீமெண்ட் எல்லாம் அவங்கள சைன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாட்டுக்கு காமெடியா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் இருக்கார்ல, அந்த எம்டியோட அண்ணன், அவருக்கு வந்து தன் தம்பியோட சாவுக்கு வந்து இந்த ஹீரோயின் தான் ஒரு காரணம் அப்படின்ற மாரி நியூஸ் அவருக்கும் போயிடுது. இப்ப அவரும் வந்து ஹீரோயின் மேல கோவமா இருக்காரு. இங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப இப்படி நடந்துட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே உட்கார்ந்திருக்கும்போது, அந்த கொடூரமான ஆத்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயின பயமுறுத்திட்டு இருக்கு. பெரிய ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க அந்த ஆத்மா மட்டும் தானே வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யாரோட உருவத்தில இருக்குன்னா, ஹீரோயினோட உருவத்தில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு உடம்பு தேவை அப்படின்றதால அது ஹீரோயின் உடம்பையும் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு காரணமான எல்லாரையுமே நான் பழிவாங்க போறேன் அப்படின்ற மாரியும் பேசிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணா கூட பிடிக்காது பார்த்தீங்களா? அதனால இந்த மாரி ஒரு உயிர் எடுக்கிறது, இந்த மாரி நடக்கிறதெல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பதான் அந்த ஆத்மா இருக்குல்ல, அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி அதுக்கான காரணம் என்னன்றதையும் நீ தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாரி அந்த காரணத்த சொல்ல ஆரம்பிக்குது. இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திராலேருந்து வந்திருப்பாங்க. அதாவது ஆந்திரால இருந்துட்டு தமிழ்நாட்டு பையன ஒருத்தர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்திருப்பான். ஒரு குழந்தை பிறந்தோனே விட்டுட்டு போயிருக்கான் போல இருக்கு. அவங்க வந்துட்டு ஆனாலும் திரும்ப அவங்க ஊருக்கு போகாம இங்கேயே இருந்துட்டு, எப்படியாவது நம்மளே நம்ம பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட வேலை தேடி அப்படியே அவங்க அந்த மாரி அவங்க லைஃப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. அங்க போய் வேலைக்குன்னு சேர்ந்த இடம் தான் வந்து ஒரு பெரிய கம்பெனியா இருக்கு. அங்க வந்துட்டு ஆடிட்டரா இவங்க போய் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட எம்டி தான் வந்துட்டு இந்த படத்தோட மெயின் வில்லனா இருப்பாரு. இவங்களுக்கு வந்து இவங்களோட குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுனா இவங்களுக்கு ரொம்ப பிரியம். எல்லாருக்கும் அப்படித்தானே அந்த மாரி ரொம்ப பிரியமா இருக்காங்க. இப்ப இந்த வில்லனோட சேர்த்து மொத்தம் 4 வில்லன். அதுல ஸ்ரீமன்னும் வருவாரு, இன்னொருத்தரும் வருவாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் இருக்காருல்ல, இவங்க 4 பேருமே வில்லனுங்க தான். இவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட 36 கம்பெனிய வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மாரி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸ்ல தானே அவங்க ஆடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மெயின் வில்லன் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுகிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது வெளிநாட்டுலேருந்து ஃபண்ட் வாங்கி இப்ப இங்க இல்லாத கம்பெனிக்கு நடத்துற மாதிரி ஒரு கம்பெனி இல்ல, அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்க மாரி வெளிநாட்டுக்கிட்ட கணக்கு காட்டி அங்க உள்ள ஃபண்ட வாங்கி இங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்றாரு. அப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆத்மாவா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இத நான் பண்ண முடியாது. ஏன்னா இத நான் பண்ணேன் அப்படின்னா உங்கள விட நான் தான் அதிகமா மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத பண்ண மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ்ல உள்ளவங்களும் என்னன்னா, இத நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வற்புறுத்துறாங்க. இவங்க இத நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், உனக்கு 1 வாரம் டைம் அதுக்குள்ள நீ இத பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. ஆனா இந்த 1 வாரத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற வேற வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு மாறிடலாம். இந்த இடத்துல இருக்க வேண்டாம் தானே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வேலையும் அவங்க தேடி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேர் வந்துட்டு அந்த வேலைய கெடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இப்ப இவங்க 4 பேர் தான் இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கு உண்மையிலேயே பயம் வந்துருது.
பார்த்து என்ன பண்ணுறாங்க, இனிமேல் இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டாம், பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணுக்கு இப்போ எக்ஸாம்லாம் வரதுனால இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க பொண்ணோட பிறந்தநாள் வருது. அந்த பொண்ணுக்கு வந்து சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டே ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து அவங்க பொண்ணு அங்கே விட்டுருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு இன்னும் ஸ்கூல் கூட்டிட்டு அந்த ஃப்ரெண்டை கூட்டு வர சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே இருக்குது. இவங்க வந்து வீட்டில் எல்லா வேலையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர் இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து அந்த ஐடியில் வந்து இப்போ ரைடு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. இப்போ ரைடு வந்துச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு இவங்க கிட்ட தான் இருக்குது. இவங்ககிட்ட வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 4 பேருக்கும் டவுட் வருது. இவங்க உண்மையை சொன்னாங்க, இப்போ நம்ம 4 பேரை மாற்ற மாதிரி இருக்கும், நம்ம கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனை வந்து இப்போ 4 பேருமே இவங்க வீட்டுக்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, இவங்க 4 பேருமே இங்கே வந்துடுறாங்க. இப்போ இவங்களெல்லாம் பார்த்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் யார் வந்து கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்களோட இதுக்கே நான் வரமாட்டேன், நான் என்னை விட்டுருங்க, நான் என் பொண்ணோட ஊருக்கு போயிடுறேன், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம், எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் வரல அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க 4 பேர் அதை கேட்க தயாராகவே இல்லை. இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க சாகிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த டைமில் அவங்களோட பொண்ணு வந்து கால் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னும் நீ வரலையம்மா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்கு இன்றைக்கி இப்போ பிறந்த நாளில் நான் கேக் வாங்கிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த நிலமையில கூட அவங்க அம்மா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து அந்த பொண்ணை கொன்று அங்கேயே எரிச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஆக்கி விட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணை வந்து இந்த வயசுல வந்து அனாதை ஆக்கிட்டாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த மாதிரியும் செஞ்சிடறாங்க. இந்த மாதிரி தன் பொண்ணு வந்து இந்த வயசுலேயே வந்து அனாதை ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கு இன்னும் கோவம் வந்துருக்கு. இப்போ இவங்க 4 பேரையும் பழி வாங்கணும்னு தான் அது துடிச்சிட்டு இருந்தது. அந்த விஷயம் வந்துட்டு தான் அந்த அந்த சாமியார்லாம் இருப்பாங்களே, அதாவது இந்த மந்திரவாதிங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க 4 பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 4 பேர்கிட்ட வந்து உங்களை ஒரு கொடூரமான ஆத்மா வந்து கொலை பண்ண போகுது, அதுக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும்னா உங்கள் 4 பேரோட ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குடுவையில் வச்சிருப்பாங்கல்ல, அது அவங்க 4 பேரோட ரத்தத்தை வாங்கி தான் அந்த கிறிஸ்டல் கல்லில் 2ஆ உடைச்சு உள்ள ஊற்றி மூடி வச்சது எல்லாமே வந்து இதுக்காக தான் இந்த மந்திரவாதிங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய மந்திர தந்திரம்லாம் செஞ்ச அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அந்த கல்லை வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க. அங்கேயே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து ஹீரோயின் கிட்ட கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த கதையெல்லாம் அந்த ஆத்மா வந்து சொல்லி முடிச்சுட்டு எனக்கு வந்து அவங்களெல்லாம் பழி வாங்கணும், எனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கிட்டே வந்து அவங்க கேட்குறாங்க. இதே டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எம்டி இருக்கார்ல, அவரோட தம்பியை வந்து இவங்க ஹீரோயின் தான் கொண்டுட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து 4 பேருக்குமே தெரிய வந்துருது. 4 பார்ட்னர்ஸுக்கும் தெரிய வந்தோன்னே அவங்க 4 பேருமே சேர்ந்து இப்போ ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஸ்ரீமனோட ஆளுங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து கோவிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள சுற்றி நின்று அவங்கள கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இவர் ஆள் மட்டும் தான் அனுப்பி விட்டுருக்காரு. இவர் வீட்டில் இருக்காரு. வீட்டில் வந்து இந்த பொண்ணோட ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அவர் போயிட்டு அந்த ஆளை வந்து பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இவர் இருக்கார்ல, எம்டி இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து இப்போ இவங்கெல்லாம் ஆளுங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, மாதிரி ஹீரோயின் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவளை வந்து என் தம்பியை எங்கே கொண்டாலும் அதே இடத்துல அவள் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் தான் டாக்டர் வந்து கால் பண்ணி இவர்கிட்ட பேசுகிறாரு. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்ம கிளினிக் அவள் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து 6 அடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, ஆமாம் வளரும்னு அவள் சொன்னது இப்போ வளர்ந்து நிற்கிது, அதனால் அவள்கிட்ட வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எச்சரிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவி வந்துட்டு இப்போ இந்த வில்லன்களோட ஆளுங்களையும் அந்த வில்லனில் ஒருத்தரையும் போட்டு பயங்கரமாக போட்டு புரட்டி எடுத்து கொண்டுடுது. இதே டைமில் வந்துட்டு இந்த தங்கதுரை இருக்கார்ல, அவருக்கும் மொட்டை ராஜேந்திருக்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதாவது அவங்களும் அந்த ரவுடி தொழில் பண்ணுறாங்களா, அதில் ஒரு ஆளை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த வேலைக்கு வந்து ஹீரோயின் வந்து எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களை எப்படி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வந்து இப்போ அனாதை ஆசிரமத்தில் இருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆள் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டத்தனமாக ஒரு வேலைங்களாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி சில்மிஷ வேலை அந்த மாதிரி பண்ணுறவராக இருக்காரு. இப்போ ஹீரோயினோட ஆத்மா வந்து அங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிறது, அது கஷ்டப்படுறதெல்லாம் அந்த ஆத்மாவால் பார்க்க முடியல, அதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொந்தரவாக இருந்த ஆளுங்களெல்லாம் இவங்க இது பண்ணிடுறாங்க, முடிச்சு விட்டுறாங்க, அவங்க கதையெல்லாம் முடிச்சு விட்டுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த டாக்டர் இருக்கார்ல, ஆரம்பத்தில் வந்து பேசினாங்களா, அந்த டாக்டர் தான் இப்போ வில்லன் தெரிஞ்சிச்சுல, இவங்க இப்போ ஆத்மாவோட தானே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த டாக்டர் வந்து திரும்ப அங்கேயே அவரோட கதையை வந்து முடிச்சு விட்டுறாங்க. வந்து ஹீரோயின் வந்து பண்ணுறதுக்காக அந்த டாக்டர் வந்து இப்படி இப்போ அவரோட லைஃப்பை முடிக்கிறதுக்காக இங்கே வராங்கல்ல, வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கதுரையும் மொட்டராஜேந்திரும் இந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவரை போட்டு தள்ளின உடனே அவங்க பயந்துட்டு அங்கே ஓட பார்க்குறாங்க. இந்த விஷயம்லாம் இப்போ மெயின் வில்லனுக்கு தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிசிடிவியை பார்க்குறாரு. அந்த சிசிடிவியில் வந்துட்டு இந்த மொட்டராஜேந்திரரும் தங்கதுரை இவங்க 2 பேர் தான் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வர ஆள் அனுப்புறாரு. அவங்க ஆளுங்களும் வந்துட்டு இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து தத்தெடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி நாளைக்கு நான் அந்த பிள்ளையை வெளியே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பிள்ளையை வெளியே கூட்டு வராங்க. அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினோட அம்மா அப்பா அவங்களாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட பேசி இது கல்யாணத்துக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மொட்டை ராஜேந்திரனும் தங்கதுரை என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவங்கள வர வைக்கிறாங்க. அவங்களும் இங்கே வராங்க. இவங்க பண்ண போகிற வேலைக்கு வந்து அவங்களை கூட்டு சேர்க்கலான்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசலாம் முயற்சி பண்ணுறாங்க. டீலிங் போட்டுட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆளுங்க வந்து இப்போ தங்கதுரையும் மொட்டை ராஜேந்திரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, நீங்கள் தான் அந்த பொண்ணை வந்து எப்படியாவது இங்கே வர வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அந்த மெயின் வில்லன். அதுக்கு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அந்த பொண்ணு எங்கள் முன்னாடி தானே இன்னும் பேசிட்டு இருந்துச்சு, டீலிங் போட்டுட்டு இருந்தது, ஏன் நீங்கள் அந்த பொண்ணை விட்டுட்டு எங்களை மட்டும் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே வேறு யாருமே இல்லை, இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இவங்க கண்ணுக்கு மட்டும் தான் அவங்க ஆத்மாவாக இருக்கிறது வந்து இவங்க 2 பேர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு.
செஞ்சிருக்குன்றது அப்புறமா தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டல்ல வந்துட்டு இன்னொரு வில்லன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஒய்ஃபோட வந்து சாப்பிட வந்திருக்காரு. சாப்பிட வரும்போது மொட்ட ராஜேந்திரனும், தங்கதுரை இருக்கார்ல, அவங்க வந்துட்டு இப்ப ஹீரோயின் பத்தி சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா, அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்க ஒய்ஃப் வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும்போது இன்னொரு பொண்ண பத்தி சொல்றாங்களே, இவ என்ன நினைப்பா அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அங்கருந்து கடுப்படிச்ச உடனே அங்கிருந்து அவங்க கூட்டிட்டு அங்க வெளிய போயிடுறாங்க. உண்மையிலேயே ஹீரோயின் வந்து அங்க தான் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, ஹீரோவும் அங்க தான் இருக்காரு. அந்த குட்டி பொண்ணும் அங்க தான் இருக்காங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆள பார்த்தோனே ஹீரோயினோட ஆத்மா வந்து அவர கொல்லணும்னு நெனச்சு வந்துகிட்டு இருக்கு. அவர கண்ணாடியிலே வச்சு முட்டி முட்டி கொன்றுடலான்னு. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், இப்ப சுதாரிப்புக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்து அப்படியே நார்மல் ஆயிடுறாங்க. அந்த நேரம் இந்த இவர் இருக்கார்ல, இந்த வில்லன் வந்து இப்ப அந்த டைம் வந்து தப்பிச்சிடுறாரு. இங்க இருக்கிற அந்த வில்லன் வந்து தப்பிச்சு போறார்ல. ஆனா வந்துட்டு இந்த ஆவி வந்து தன்னை கொல்ல வருது அப்படின்றத பார்த்து பயந்துகிட்டு, அங்கிருந்து அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு இந்த மெயின் வில்லன் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மெயின் வில்லனும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ண வச்சுட்டே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அதோட யாரோட ஆத்மா வந்து இந்த பொண்ணு ஹீரோயின்குள்ள உடம்புக்குள்ள வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. நீ இங்கேயே இரு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா, அவர் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் உள்ள வச்சு பூட்டிட்டு அவர் நின்னுட்டு இருக்கும்போது வெளிய நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மா இருக்குல்ல, அங்க வந்துட்டு அவர் பயங்கரமா பயமுறுத்தி அந்த வில்லனையும் இன்னொரு வில்லன் இருக்கார்ல, அவர வந்து கொன்னுடுது. இல்ல எங்க போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த மந்திரவாதிங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் திரும்ப வந்திருக்காரு. வந்ததோட மட்டும் கிடையாம, அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்து இங்க வச்சு, அந்த ஆத்மாவ புடிச்சிட்டு வந்து மிரட்டி, அந்த பொண்ணோட உடம்புலேருந்து வெளிய வர வைக்கிற மாரி அந்த இப்பவும் அவங்கள அவ்ளோ கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்ப வேற வழியே இல்லாம பொண்ணுக்காக அந்த உடம்புலேருந்து அந்த ஆத்மாவும் பிரிஞ்சு வெளிய வந்துருது. வெளிய வந்த ஆத்மாவ வந்து அந்த மந்திரவாதிங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குடுவையில அடிச்சு, ஆணி அடிச்சு மாட்டி விட்டுர்றாங்க. இனிமே உன்ன எந்த ஆத்மாவும் பின்தொடராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வில்லன்ட்ட சொல்லவும், அவரும் இப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இப்ப ஹீரோயின் வந்து நார்மல் ஆயிடுறாங்கல்ல. நார்மல் ஆன உடனே என்ன பண்றாங்கன்னா, கோவப்படுறாங்க. அந்த மெயின் வில்லன் கிட்ட வந்து, "ஒரு பொண்ண எதுக்குடா இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கறாங்க. உடனே வந்து அவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின குத்தி ஒரு குழிக்குள்ள தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். இப்ப இவரு வீட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஆவி அங்க வந்து இவர கொல்ல வந்துட்டு இருக்கு. இவருக்கு உடனே ஒரு மாரி இப்ப தானடா கொன்னோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்கு. அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆத்மாவ வந்துட்டு நம்ம ஒரு குடுவையில அடைச்சாச்சு. அது வரதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நம்ம கொன்னுட்டு வந்த ஆத்மா தான் வந்து நம்மள கொல்றதுக்காக வந்திருக்கு போலிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு ஒரு மாரி பதட்டம் ஆயிடுது. அதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதாவது ஹீரோயின் வந்து இறந்து போயிருக்க மாட்டாங்க. அந்த மந்திரவாதிங்க இருக்காங்கல்ல, ஒரு குட்டி பொண்ணுக்காக தான் அவள கொடூரமா இந்த மாரிலாம் பண்ணதுக்காக தான் இந்த மாரி அவ பழிவாங்க வந்திருக்கா. இத வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. இது தப்புன்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதிங்க வந்து அந்த ஆவிய வந்து தொறந்து விட்டுருப்பாங்க. அந்த ஆவி தான் வந்து ஹீரோயினையும் காப்பாத்தியிருக்கும். அதே சமயத்துல இங்கேயும் வந்துட்டு இந்த மெயின் வில்ல கொல்றதுக்காக வந்திருக்கும். அதோட இப்ப வந்த இடத்துல இவரோட கதைய முடிச்சு விட்டாச்சு. இப்ப பழி வாங்குறதா இருந்த எல்லாரையுமே பழி வாங்கி முடிச்சாச்சு. இப்ப கடைசியில வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு குணமாயிடுறாங்க. அது மாரி கல்யாணமும் நடந்துருது. இந்த குட்டி பொண்ணையும் வந்து அவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்ற மாரி இந்த கதைய முடிக்கிறாங்க. மெயினான விஷயம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கதைய சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்தோட கதைய தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து, யாரையும் எதையும் செய்றதுக்காக தூண்டவில்லை அப்படின்றதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நான் சொன்ன கதை பூராவே வந்து இந்த கதையோட கதைக்களம் மட்டும் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.